ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் வெனஸ்டே அப்புறம் தேர்ஸ்டே 2 நாள் என்னோட ஒர்க்கிங் டேக்கு என்ன மாதிரி லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணேன், எப்படி ரொம்ப சிம்பிளான ரெசிபீஸ் பிளான் பண்ணிக்கலாம், அதாவது ஒர்க்கிங் உமனாக இருக்கிறப்போ எந்த மாதிரி சிம்பிளாக பிளான் பண்ணிக்கலான்ற டிப்ஸுமே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வெனஸ்டே மார்னிங். இன்றைக்கி என்ன லஞ்ச் மெனுன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இன்றைக்கி சுண்டக்காய் வச்சு ஒரு காரக்குழம்பு ரெடி பண்ண போகிறேன். காம்பினேஷனாக கோவக்காய் பொரியல், அப்புறம் பொன்னாங்கண்ணி கீரை பொரியல். மார்னிங் 6 மணிக்கே குக்கிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு பால் காய்ச்சி எடுத்து வச்சுட்டு சாதம் ஒரு பர்னரில் குக் ஆகிட்டுருக்கு. இப்போ இன்னொரு பர்னரில் பார்த்தீங்கன்னா கீரை பொரியல் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நேற்று டியூஸ்டேன்றதுனால எவ்ரி டியூஸ்டே எங்கள் ஸ்ட்ரீட்டில் மார்க்கெட் இருக்கும். ஸோ ஃப்ரெஷ்ஷாக கீரை கிடச்சது. பொன்னாங்கண்ணி கீரை வாங்கிட்டு நைட்டே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். குக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 to 4 டைம்ஸ் கீரையை நல்லா வாஷ் பண்ணிடணும். ஏன்னா நிறையா மண்ணெலாம் இருக்கும். ஸோ நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா சிம்பிளாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளித்து விட்டுட்டு ஒரு 5 to 8 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் தண்ணி எதுவும் சேர்க்காமல் குக் பண்ணி எடுத்துட்டு கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி தேங்காய் அப்புறம் கொஞ்சமாக வறுத்த வேர்க்கடலை ரெண்டையுமே சேர்த்து கொரப்பாக அரைச்சி சேர்த்தோன்னா நல்ல டேஸ்டியான பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் ரெடி ஆயிரும். இந்த கீரை குக் ஆகிட்டு இருந்த டைம்லேயே கோவக்காவையும் கட் பண்ணிவிட்டு இப்போ அதையுமே உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து அது ஒரு பர்னரில் குக் ஆகிட்டுருக்கு. இப்போ இன்னொரு பர்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து வறுத்துட்ருக்கேன். ஸோ இது எதுக்கு பார்த்தீங்கன்னா மார்னிங் இட்லிக்கு காம்பினேஷனாக கொத்தமல்லி சட்னி தான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக தான் இப்போது உளுந்தை நல்லா வறுத்துட்ருக்கேன். இதுலையே 2 பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சம் போல் புளி, அதுக்கு அடுத்து தான் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி, கொஞ்சம் போல் தேங்காய் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் வறுத்ததுக்கு அப்புறமா ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாம். இந்த கொத்தமல்லியை சேர்க்குறப்போ நிறையா பேர் இதில் இருக்கிற அந்த தண்டு பகுதியை சேர்க்குறதே கிடையாது. பட் தண்டுலையுமே நிறையா சத்துக்கள் இருக்குது. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கொத்தமல்லி நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் தேவையான அளவுக்கு தண்ணி அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துட்டேன். நல்ல டேஸ்டியான துவையல் ரெடி ஆயிரும். இது இட்லி, அடுத்ததாக ஊத்தாப்பத்துக்கெலாம் ரொம்பவே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இப்போ மார்னிங் கடகடன் வேலையை முடிச்சாச்சு. சாதமும் ரெடி ஆயிருச்சு, 2 பொரியலுமே ரெடி ஆயிருச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் வச்சு காரக்குழம்பு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, கொஞ்சம் போல் வெந்தயம், அப்புறமா சுண்டக்காய் எல்லாத்தையுமே சேர்த்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2லேருந்து 5 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டே இருங்க. சுண்டைக்காயை நல்லா தட்டி அதில் இருக்க விதையெல்லாம் நல்லா நீக்கிட்டு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் சேர்த்துக்கணும். நான் லாஸ்ட்டாக ஷேர் பண்ணியிருந்த ஒர்க்கிங் டேவோட லாங் வீடியோவில் கூட இந்த சுண்டைக்காவை க்ளீன் பண்ணுறதை பற்றி ஷேர் பண்ணியிருக்கேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அதில் செக் பண்ணுங்கள். இப்போ இந்த சுண்டைக்காவெல்லாம் வதக்குனதுக்கப்புறமா இதில் ஒரு 3 தக்காளி பழத்தை தண்ணி எதுவுமே சேர்க்காம மிக்ஸி ஜாரில் அரைச்சி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இந்த குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிருச்சு. கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் அப்புறம் தனியா ரெண்டையுமே அரைச்சி சேர்த்துட்டோன்னா நல்ல டேஸ்டியான காரக்குழம்பு ரெடி ஆயிரும். சுண்டைக்காய்லாம் இப்போ யாரும் சாப்பிட்றதும் இல்லை. அதுக்கேற்ற மாதிரி சுண்டைக்காய் கிடைக்கிறதே ரொம்ப அபூர்வமாக இருக்குது. நான் சைல்டுஹுட் டேஸில் இருக்கிறப்பெல்லாம் இது அடிக்கடி கிடைக்கும். பட் இப்போல்லாம் ரொம்ப ரேராக தான் கிடைக்குது. ஈவினிங் நேற்று மார்க்கெட்டுக்கு போயிருந்தப்ப எனக்கே அவ்வளோ சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு சுண்டைக்காய் இருக்கா அப்படின்ட்டு. ஏன்னா மார்க்கெட் நிறையா கடைகள் இருக்கும். பட் அத்தனை கடைகளில் ஒருத்தவங்க கிட்ட மட்டும்தான் இது இருந்துச்சு. இப்போ இதில் தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வரணும். அவ்வளோதான். இந்த கிரேவி ரெடி ஆயிரும். பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு நல்லா திக்காகவும் ரெடி ஆயிரும். அவ்வளோதான். இப்போ கடைசியாக நம்ம கோவக்காய் பொரியல் ரெடி ஆகிட்டு இருந்துச்சுல்ல, அதை சிம்பிளாக எண்ணெய் ஊற்றி தாளித்து விட்டுட்டா அவ்வளோதான். லஞ்ச் மெனு ரொம்பவே சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா சட்னியுமே ஆல்ரெடி வதக்கி வச்சாச்சு. இப்போ அதை அரைச்சிட்டோன்னா இட்லியை ஆல்ரெடி வேக போட்டுட்டேன், அதையுமே எடுத்துட்டோன்னா ரெடி ஆயிரும். ஒரு 1 hour தான். ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆயிருச்சு. ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டேவோட லஞ்ச் மெனு ப்ரிப்பரேஷன்.
ஃபஸ்ட்டு எந்திரிச்ச உடனே ராஜ்மா தான் குக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி என்ன லஞ்ச் மெனுன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளான ஒரு மோர் குழம்பு தான் ரெடி பண்ண போகிறேன். மோர் குழம்புலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காய்கறி எதுவுமே சேர்க்காம எம்டியான மோர் குழம்பு, ஒயிட் ரைஸ், கேபேஜ் பொரியல், அடுத்ததாக மஞ்சள் பூசணிக்காய் பொரியல். இதெல்லாம் தான் இன்றைக்கி லஞ்ச் மெனு. மார்னிங் எந்திரிச்ச உடனே ரைஸ் வந்துட்டு குக் ஆகிட்ருக்கோம். அந்த டைமில் மற்ற ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கலாம். ஃபஸ்ட்டு மோர் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ரெண்டையுமே அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். இப்போ அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலைகள், ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் போல் தேங்காய் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த அளவுக்கு வந்துட்டு திக்காக இருக்கணும். ஸோ இப்போ நான் தயிர் பார்த்தீங்கன்னா நைட்டே வந்து உரை ஊற்றி வச்சுருந்தேன். நல்லா திக்கான தயிர். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மட்பாட்டில் தான் வந்துட்டு உரை ஊற்றி வைக்கிறேன். ரொம்பவே நல்லா இருக்குது. ஏன்னா வெயிலுக்கு வந்து சீக்கிரம் புளிக்காமலும் இருக்குது. ஸோ இப்போ இந்த தயிரை வந்துட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மோர் அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் இந்த மோரை வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நம்ம மிக்சி ஜாரில் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த தேங்காய் பருப்புலாம் போட்டு அரைச்ச பேஸ்ட் அதையுமே வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை. ஏன்னா உப்பு, மஞ்சள் தூள் எல்லாமே சேர்த்து தான் வந்துட்டு அரைச்சிருக்கோம். இப்போ இதில் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து கரைச்சி விட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இந்த கிரேவி வந்துட்டு ரொம்ப நேரம் வந்து குக் பண்ணி எடுக்கக்கூடாது. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பக்கத்துலேயே இந்த மாதிரி நுரைச்சி வரப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லைனா மோர் குழம்பு ரொம்ப தெரிஞ்சிரும், அப்புறம் நல்லா இருக்காது. இப்போல்லாம் அடிக்கிற வெயிலுக்கு வந்துட்டு கிச்சனில் இருந்து சமைக்கவும் முடியல. இன்னொன்றுமே வந்துட்டு வெயிலுக்கு இந்த மாதிரி வீக்லி 2 டைம்ஸ் ஆகுது மோர் குழம்பு எடுத்துக்கிட்டால் தான் நல்லா இருக்குது. நான் கோயம்புத்தூருக்கு வந்து 5 இயர்ஸ் ஆச்சு. எந்த தடவையுமே சம்மர் இந்த டைம் இருக்கிற மாதிரி இருந்ததே இல்லை. இனி அடுத்த வருஷம்லாம் எப்படி இருக்கும்னே தெரியல. உங்கள் ஊர்லலாம் சம்மர் எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஒர்க்கிங் உமனாக இருக்கிறவங்களுக்கு இந்த கஷ்டம் புரியும். மார்னிங் வீட்லேயும் ஒர்க் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா ஒர்க் பிளேஸ்லேயும் போய் ஒர்க் பண்ணிவிட்டு, அகெயின் மறுபடியும் ஈவினிங் வீட்டுக்கு வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ நீங்கள் முன்னாடியே வந்துட்டு என்ன மாதிரி மெனு பிளான் பண்ணணுன்றதை யோசித்து வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு உங்களால் என்ன பண்ண முடியுமோ, எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளாக உங்கள் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களோட ஹெல்த்துமே வந்துட்டு நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு உங்களோட ஹெல்த்தை பாருங்கள். ஹெல்த் இஸ் வெல்த். நீங்கள் நல்லா இருந்தால் தான் உங்கள் ஃபேமிலியை நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ என்றைக்குமே அடுத்தவங்களுக்காக ஒர்க் பண்ணாதீங்க, உங்களுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். அதே சமயம் உங்களோட ஹெல்த்தையுமே வந்து பார்த்துக்கோங்க. இப்போ மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சிம்பிளாக ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். பேனில் வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்து தாளிக்கிறப்ப இந்த மோர் குழம்பு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கடுகு, உளுந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். 2 வத்தல், கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தாளிப்பை மோர் குழம்புல சேர்த்துடலாம். அவ்வளோதான், டேஸ்டியான மோர் குழம்பு ரெடி ஆயிருச்சு. இப்போ இந்த மோர் குழம்பு ரெடி பண்ணிகிட்டு இருந்த டைம்லையே கேபேஜுமே வந்து கட் பண்ணிட்டேன். கேபேஜ் ஒரு பக்கம் உப்பு போட்டு குக் ஆகிட்டுருக்கு. அடுத்ததான் வந்து பம்கின்னுமே சேம் அதே மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, அடுத்ததாக பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துட்டு கேபேஜ், ராஜ்மா, அப்புறம் பம்கின் எல்லாத்தையுமே தாளித்து எடுத்துட்டான். இன்றைக்கோட லன்ச் மெனு வந்து ரெடி ஆயிரும். ஒரு 1 ஹவர் தான் ஆச்சு இந்த லன்ச் மெனு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆன மாதிரி இருந்தது. அதே மாதிரி குக் பண்ணுறப்போ மேக்ஸிமம் பாத்திரங்களுமே வந்து நிறையா யூஸ் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட விலாக்லேயே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, தாளிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பேன் எடுத்தால் அந்த பேன்லேயே தான் வந்துட்டு எல்லாமே குக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு தடவையும் நீங்கள் வேறு பேன் மாற்றிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் வந்து சிங்கில் பாத்திரம் அதிகமாக சேர்ந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பம்கின்க்கு வந்து தாளித்து விட்டுட்டு கடைசியாக கொஞ்சமாக தேங்காய், வறுத்த வேர்க்கடலை ரெண்டையுமே கொரகொரப்பாக அரைச்சி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்போ பம்கினோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும்.
ஸோ இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிட்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்த்தியான 2 லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியுமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளான சென்னா புலாவ் தான் வந்துட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து சென்னாவை குக்கரில் சேர்த்து ஒரு 4லேருந்து 5 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு குக்கரில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பட்டை, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, பிரியாணி இலை 1, அடுத்ததாக கொஞ்சம் போல் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு 2 தக்காளி பழத்தை கட் பண்ணி அதையுமே இதில் சேர்த்துடலாம். பேரண்ட்ஸ்க்கு பெரிய டாஸ்கே என்னன்னா குழந்தைங்கள சாப்பிட வைக்கிறது தான். ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதே சமயம் ஹெல்த்தியாகவும் இருக்கிற மாதிரி குக் பண்ணணும். ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். காரம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ரொம்ப கம்மியான அளவில் தான் வந்து காரம் சேர்த்துருக்கேன். ஏன்னா குழந்தைங்க இல்லையா, ஸோ கொஞ்சம் காரம் கம்மியாகவே சேர்த்து கொடுக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் இந்த ரைஸ் வந்து இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறேன். நீங்கள் ஒரு வேளை விருப்பப்பட்டீங்கன்னா சீரக சம்பா அரிசியில் கூட செய்யலாம், இல்லைன்னா நார்மல் பொன்னி அரிசியில் கூட செய்யலாம். டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி நாங்கள் வந்து பூண்டு வெங்காயம்லாம் சேர்த்துக்க மாட்டோம், அதனால் சேர்க்கல. ஒருவேளை உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் இதோடவே ஒரு வெங்காயமும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2 மீடியம் சைஸ் கேரட் கட் பண்ணி வச்சுருந்தேன், பொடியாக கட் பண்ணது, அதையுமே இதில் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி ஒரு 10 நம்பர் அளவுக்கு பீன்ஸை வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன், சேர்த்துட்டு 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையுமே இதில் சேர்த்துக்கலாம். இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வந்து குழந்தைங்களுக்காகன்ட்டு இல்லை, பெரியவங்க கூட இதை வந்து எடுத்துகிட்டு போகலாம். நானுமே இதை ஒரு நாள் லஞ்ச் பாக்ஸ்க்கு தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். மண்டேன்னு நினைக்கிறேன். எஸ், மண்டேவோ இல்லை டியூஸ்டேவோ, டே வந்து எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. மண்டே எடுத்த விலாக் தான் இது. எனக்கு வந்து டைம் இல்லை, ஸோ அதனால தான் இந்த வீடியோவோடவே இதையுமே வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இது எல்லாமே வந்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருந்த சென்னாவையுமே வந்து இதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கருப்பு கொண்டக்கடலை சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஒயிட் சென்னா கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸை ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருந்தேன், அதையுமே இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் இருந்தால் போதும் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வைக்கிறதுக்கு. ஒரு 10 மினிட்ஸில் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்துட்டு கட் பண்ணிவிட்டு சென்னாவையும் பாயில் பண்ணி எடுத்து வச்சுட்டா 5 மினிட்ஸ் தான். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் வேக வச்சு எடுத்துட்டோன்னா நல்ல டேஸ்டியான சிம்பிளான புலாவ் வந்து ரெடி ஆயிரும். நம்மலாம் ஸ்கூல் டேஸ், காலேஜ் டேஸில் லஞ்ச் பாக்ஸ் எதுவாக இருந்தாலும் சாப்பிட்டு வந்துடுவோம். பட் இப்போல்லாம் அப்படி இல்லை. குழந்தைங்களுக்கு டெய்லியுமே டிஃப்ரெண்ட்டாக கேட்குறாங்க, டிஃப்ரெண்ட்டாக யோசித்து பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஸ்டேஜில் வந்து இதே அளவுக்கு புதினாவுமே வந்துட்டு சேர்த்துக்கலாம். அது இன்னுமே டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். என்கிட்ட இன்றைக்கி புதினா இல்லை, அதனால் கொத்தமல்லி மட்டும் சேர்த்துருக்கேன். நான் 1 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்தேன், 1/4 கப் அளவுக்கு சென்னா பாயில் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது இதுக்கு வந்து ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா சரியான அளவாக இருக்கும். நீங்கள் ஒரு வேளை பொன்னி அரிசி சேர்க்குற மாதிரி இருந்தாங்கன்னா இன்னுமே 1 கப் அளவுக்கு தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்க்குற மாதிரி இருக்கும். இப்போ அவ்வளோதான். குக்கரில் விசில் போட்டு ஒரு 3 விசில் குக் பண்ணி எடுத்துட்டா நல்ல டேஸ்டியான புலாவ் வந்து ரெடி ஆயிரும். ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்பவே வந்து பிடிக்கும். மம்மி மறுபடியும் இந்த ரெசிபியே செஞ்சு கொடுங்கன்னு கண்டிப்பாக கேட்பாங்க. இது கூடவே கோபி மஞ்சூரியன், இல்லைனா பன்னீர் ஃப்ரை, இல்லைனா பொட்டேட்டோ ஃப்ரை இதெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டு காம்போவாக இருக்கும். இந்த மாதிரி 1 பார்ட் ரைஸாக செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்குமே வந்துட்டு ஒர்க்கு சீக்கிரமாக கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பேக் பண்ணுறதுக்குமே ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் தனியாக சாதம் குழம்புலாம் கொடுத்தாங்கன்னா அவங்க சாப்பிடவும் மாட்டாங்க. அதே சமயம் இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி சாதம் பருப்புன்னு கொடுத்தா பிடிக்கிறதும் கிடையாது. இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் தான் வந்துட்டு எல்லாருமே ரொம்பவே லைக் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப எம்மியாக குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இட் இஸ் நன் அதர் தென் நூடுல்ஸ்.
பட் நூடுல்ஸில் இது கொஞ்சம் ஹெல்த்தியான வெர்ஷன் தான். நூடுல்ஸில் என்ன ஹெல்த்தியான வெர்ஷன்னு பார்க்குறீங்களா? இது நார்மல் மைதா நூடுல்ஸ் கிடையாது. இது வந்து கருப்பு கவுனி அரிசி நூடுல்ஸு. இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி, 1 டீஸ்பூன் உப்பு, அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா இந்த நூடுல்ஸை சேர்த்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் தான் இந்த நூடுல்ஸ் நல்லா வெந்து வந்துடும். இப்போ இதை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அகெயின் நார்மல் வாட்டர் சேர்த்து தனியாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பேன் எடுத்து 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். கேரட் அப்புறம் பீன்ஸ் ரெண்டையுமே இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையுமே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நூடுல்ஸ் ரெசிபீஸ்லாம் செய்கிறப்போ ஸ்டவ்வை வந்துட்டு எவ்வளோ ஹை ஃப்ளேமில் வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணும். இப்போ இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் தேவையான மசாலாஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான மசாலாஸ். ஆக்சுவலாக இந்த பேக்லேயே வந்துட்டு ரெடிமேட் மசாலா வந்தது, பட் நான் அது சேர்க்கலை. கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டும் ஹோம்மேட் மசாலாஸ் தான் ஆட் பண்ணேன். ஒருவேளை உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் அந்த பேக்கில் வர மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருந்த நூடுல்ஸை சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு கடைசியாக கொத்தமல்லி தூவிட்டோன்னா நல்ல டேஸ்டியான நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயிருச்சு. இந்த ரெசிபி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் கூட ஆகாது. ரொம்பவே ஈஸியான ரெசிபி, ஹெல்த்தியான ரெசிபி, குழந்தைங்களுக்குமே ரொம்ப பிடிச்ச ரெசிபி. ஏன்னா நூடுல்ஸை வந்துட்டு அவாய்ட் பண்ண முடியல. ஏன்னா குழந்தைங்களுக்குலாம் அது ரொம்பவே விருப்பமானதாக இருக்குது. பட் முடிஞ்ச அளவுக்கும் இந்த மாதிரி ஹெல்த்தியான வெர்ஷனாக சூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதோட இந்த vlog வந்து கம்ப்ளீட் ஆகுது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் தென் கமெண்ட்டும் பண்ணுங்கள்.